நீங்கள் மௌனமாக இருந்திருக்கலாம். இல்லைன்னா அவங்க மௌனமாக இருந்திருக்கலாம். அவங்க உங்களை நினைக்கல, மறந்துட்டாங்க அப்படின்னு கூட நீங்கள் நினச்சி விலகி இருக்கலாம். ஆனால் நீங்கள் நினச்சி கூட பார்க்க முடியாத ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் அவங்க மனசில் இல்லைனா அவங்க அறையில் தனிமையில் ஒரு மிகப்பெரிய ரியலைசேஷன் நடந்திருக்கு. இட்ஸ் லைக் எ டிவைன் இன்டர்வென்ஷன். உங்களோட தீவிரமான எனர்ஜி, உங்களோட உண்மையான காதல் தான் இந்த ஷிஃப்ட்டை அவங்களுக்குள்ளே கொண்டு வந்திருக்கு. எவ்வளோ பெரிய தாக்கத்தை அவங்க அனுபவிச்ச அந்த ஒரு சில நொடிகளை பற்றி தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். அந்த தாக்கத்துக்கான காரணம், இந்த ரகசிய உண்மை, உங்களோட எனர்ஜி, உங்களோட அன்கண்டிஷ்னல் லவ். இதை வந்து பிரபஞ்சம் வேடிக்கை பார்த்துட்ருக்க தயாராக இல்லை. கொலாபரேஷன். இது நடந்தது இந்த பர்சனோட மீட்டிங்கில். செக்யூரிட்டி. அவங்களோட சூழ்நிலை ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ரியலைசேஷன் அவங்களுக்கு கொடுத்துருக்கு. திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் மூமெண்ட். இங்கே பாருங்கள், இந்த பர்சன் ஒரு மீட்டிங்க்கு போயிருக்காங்க. மீட்டிங் இல்லைனா வந்து ஒர்க் பிளேஸை யாரையோ மீட் பண்ண போயிருக்காங்க, இல்லைனா இது அவங்களோட ஆஃபீஸ் சினாரியோ. இதில் ஒரு டீப் தாட்டில் இல்லை, இட்ஸ் லைக் இன் பிட்வீன் த கான்வர்சேஷன். திஸ் இஸ் லைக் அ வெரி பியூட்டிஃபுல் மூமெண்ட். இந்த பர்சன் வந்து மீட்டிங்க்கு இடையில் ரொம்ப டீப் டிஸ்கஷனில் ஒரு சில மௌனம் தருணங்கள் வரும் பார்த்தீங்களா. அப்போது வந்து ரொம்ப உங்களோட இன்டிமெசி, அதாவது உங்களோட இன்டிமேட்டாக இருந்த மூமெண்ட்ஸ் ஆகட்டும், இல்லைனா உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்ட அந்த ஒரு ரொம்ப குவர்க்கியான ஜோக்ஸாக இருக்கட்டும், ஏதோ ஒரு விஷயம் அவங்கள பயங்கரமாக டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு. அவங்க குழஞ்சி போயிருக்காங்க இன்பிட்வீன் த மீட்டிங். அவங்களால அவங்களோட நினைவிலேருந்து வெளியில் வரவே முடியல. திரும்ப திரும்ப சிரிப்பை கண்ட்ரோல் பண்ணுறது, இல்லைனா வந்து அந்த ஒரு திடீர்னு வந்து ரஷ் ஆகிற அந்த பிளட்டை வந்து கண்ட்ரோல் பண்ண, இட்ஸ் லைக் தவிப்பு, பயங்கர போராட்டம். அவங்க வந்து அந்த கம்போஷரை இல்லைனா அந்த மீட்டிங்கில் அடுத்த ஸ்டேஜில் என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராசஸை பண்ணுறதுக்கு அவங்க ரொம்ப தடுமாறியிருக்காங்க இந்த இன்டிமேட் மூமெண்ட். மேபி நீங்கள் 2 பேரும் ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணியிருந்தீங்க, இல்லை ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்னா மேபி நீங்கள் க்ராஸ் பண்ணி போயிருக்கலாம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அவங்க கதை. அந்த மீட்டிங் கோவிந்தா கோவிந்தா. இல்லைனா வந்து உங்களோட எண்ணங்கள் அவங்கள நிலை கொலைய வச்சுருக்கு இன்பிட்வீன் த மீட்டிங். இது வந்து நிச்சயமாக உங்களோட எனர்ஜி அட்டாக் தான். இது வந்து தானாக அவங்களுக்கு வந்து ஞாபகம் வந்ததுன்னு சொல்ல முடியாது. இட்ஸ் லைக் உங்களோட எனர்ஜி அட்டாக். இல்லைனா வந்து நீங்கள் அந்த தருணத்தில் அவங்க நினச்சிட்டு இருந்திருப்பீங்க, இல்லைனா நீங்கள் ஏதாவது மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா இட் இஸ் ஒர்க்கிங். அந்த நொடி அவங்க ஈகோ தரைமட்டம் ஆகிடுத்து. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன ரியலைசேஷன் வந்திருக்கு. அந்த நொடி வந்து அவங்களுக்கு எவ்வளோ பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணிருக்கு. இட்ஸ் லைக் அவங்களே அவங்க வந்து புரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு தருணமாக தான் இந்த நொடி அமைஞ்சிருக்கு. ஸோ இதுக்கப்புறம் அவங்க வந்து என்ன ரியலைஸ் பண்ணியிருக்காங்க, கண்டிப்பாக இதை வந்து உங்ககிட்ட சொல்ல போகிறது இந்த ரியலைசேஷனை. ஆனால் ஃப்யூச்சரில் ஒத்துக்க போகிறாங்க. ஆனால் இப்போ இல்லை. ஈகோ இன்னுமே இந்த பர்சன் கிட்ட ஒட்டிண்டு தான் இருக்குது. இதனால் வந்து அவங்க காட்டிய ஈகோ, அலட்சியம் இந்த ஒரு நொடி தரமட்டமாயிடுச்சு. வா பயம், த மூன், த பேஜ் ஆஃப் வான்ஸ். நீங்கள் ரொம்ப சைக்கிக், அது அவங்களெல்லாம் தெரியும். இட்ஸ் லைக் அ மூன் வந்து எப்போவுமே பார்த்திங்கன்னா பியூட்டி, சைக்கிக். இதை நீங்கள் ரொம்ப ஒரு மாதிரி என்ன சொல்கிறது, காமான பியூட்டி. நீங்கள் உங்ககிட்ட வந்து காதலை சொல்லணுன்னு அவங்க இட்ஸ் லைக் இந்த நொடி அவங்களோட மௌனத்தை உடைக்க போகுது. இந்த பர்சன் வந்து பிளான் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. உங்ககிட்ட வந்து காதல் எப்படி சொல்லுது, இல்லைன்னா அந்த காதல் நோ கான்டெக்ஸ்டேஷன்லாம் போதுன்ற சாமி, இனிமேல் இதை என்னால் இது பண்ண முடியாது. அவங்களுக்கு பயம் வந்துருச்சு. இந்த நொடி அவங்களுக்கு புரிய வச்சிருச்சு அவங்க எவ்வளோ ஆழமான காதலோடு இருக்காங்க அப்படிங்கிறத. இங்கே தான் பிரபஞ்சத்தோட மேஜிக் வேலை செய்யுது. உங்களுக்கும் அவங்களுக்கும் நடுவில் இருக்க இந்த கனெக்ஷன், இந்த கெமிஸ்ட்ரி உண்மை நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, ஏன்னா இந்த மாதிரி வேலை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த நொடி ஐம் ரெடி ஃபார் யூனியன் அப்படின்னு டைப் பண்ணி இந்த எனர்ஜியை ஃபுல்லாக கிளைம் பண்ணுங்கள். அது ரொம்ப முக்கியம். இந்த காண்டாக்ட் இம்மீடியட் நடக்க போதா, இல்லை என்ன அடுத்த ட்ராமா நடக்க போகுதுங்கிறத பார்க்கலாம். அவங்களுக்கு பயத்தை உண்டு பண்ண முக்கியமான காரணம் பார்த்திங்க அப்படின்னா உங்களோட மௌனம். நீங்கள் அமைதியாக இருக்கிறது. மேபி நீங்கள் ஷிஃப்ட் ஆகிட்டீங்க வேறு வீட்டுக்கு, இல்லைனா ஷிஃப்ட் ஆக போகிறீங்க, இல்லைனா நீங்கள் இந்த கனெக்ஷன்லேருந்தே ஷிஃப்ட் ஆகி வெளியில் போக போகிறீங்க. ஏன்னா நீங்கள் உங்கள் கையில் விளக்கமாறு வச்சுட்டு ரெடியாக இருக்கீங்க. வரியா? ஏன்னா நீங்கள் இந்த கனெக்ஷனுக்காக நிறையா பண்ணிட்டீங்க. அங்கேருந்து ஒரு ரியாக்ஷனும் இல்லை. மேபி இந்த பர்சன் கொஞ்சம் கோழை, இல்லைனா வந்து சுயநலவாதி. இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணியிருக்காங்க. நீங்கள் இல்லைனா கரியர், நீங்கள் ஃபேமிலி. ஆஃப்டர் பாயிண்ட் உங்கள் கைகளில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய புண். இதெல்லாம் ஆற்றிட்டு நீங்கள் வந்து மூவ் ஆக ஆரம்பிச்சிங்க. இட்ஸ் லைக் யூ ஆர் மூவிங். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் ஒரு தேங்கிய நிலையில் இல்லை. இதுதான் அவங்க பயத்தை இன்னும் ஜாஸ்தி பண்ணியிருக்கு. இப்போது இந்த நொடிக்கு அப்புறம் அவங்க உங்களை பற்றி நிறைய ரிசர்ச் பண்ணியிருக்காங்க. அவங்க நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்னு தெரிஞ்சுக்க முயற்சி பண்ணியிருக்காங்க. இது வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ஒரு ரியலைசேஷன் கொடுத்துருக்கு. பாஸ்ட்டில் இந்த பர்சன் உங்களை ஜகிள் பண்ணாங்க, வேலை அவங்கன்னு. இப்போது நீங்கள் அவங்கள ஒரு ஆப்ஷனாகவே கன்சிடர் பண்ண தயாராக இல்லை. உங்களுக்கு ஒரே ஒரு ஃபோக்கஸ் உங்களோட ஜாப், இல்லைனா உங்களோட சொந்த ஹாப்பினஸ், இதில் தான் நீங்கள் இருக்கீங்க. நீங்கள் அவங்களுக்காக ஏங்கவோ, அவங்களுக்காக தவிக்கவோ, கெஞ்சவோ, துரத்தவோ யூ ஆர் நாட் ரெடி. நீங்கள் என்ன சொல்லிட்டீங்க, ப்ரோக்கன் கிரையான் ஸ்டில் கலர். நான் உடஞ்சி போயிருக்கலாம், நீ என்னை உடச்சிட்டேன்னு நினச்சிருக்கலாம், இந்த காதல் என்னை கொஞ்சம் அசைச்சு பார்த்துருக்கலாம். பட் உடையிற ஆள் நான் இல்லை, ரஜினி மாதிரி வந்துட்டேன்டா அப்படின்னு கிளம்பிட்டீங்க. வா வா, லக்கிஸ் ஆன் யுவர் சைடு.
வேறு லெவலில் இருக்கீங்க. ஃபெமினின் எனர்ஜி, யூ ஆர் ஆன் த ரைட் ட்ராக். ஸோ நீங்கள் சரியான பாதையில் தான் இருக்கீங்க. லக் உங்களுக்கு ஃபேவராக ரொம்ப வேகமாக வீசிகிட்ருக்கு அதிர்ஷ்ட காற்று. அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நான் மூவ் ஆன் பண்ணிகிட்ருக்கேன், அவ்வளோதான். மெடிடேட் அண்ட் கண்டம்ப்ளேட். நீங்கள் ரொம்ப அமைதியாகிட்டீங்க. நீங்கள் துரத்தில் உங்களுக்கு தெரியும் உங்களோட டிவைன் கவுண்டர் பார்ட் இருந்ததுன்னா யூ ஓன்ட் மிஸ் தெம் அப்படின்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரியலைசேஷன். மேபி நீங்கள் ரொம்ப ஸ்பிரிச்சுவல் பர்சன், அதனால் ஸ்டெப் அவுட் ஆஃப் யுவர் கம்ஃபர்ட் ஜோன். இவ்வளோ நாளாக வந்து நீங்கள் இந்த பர்சனுக்காக காத்துட்டு இருந்திருக்கலாம். நீங்கள் வந்து இந்த பர்சன் வந்து உங்ககிட்ட வந்துடுவாங்க அப்படின்னு நினச்சிருந்துருக்கலாம். நாட் நோட் பட் ரொமாட்டிக் நியூஸ் சைக்கிள் பிகின்ஸ். இந்த பர்சன் வரல அப்படின்னா யூ ஆர் நாட் வெயிட்டிங். நீங்கள் தயாராகிட்டீங்க. எதுக்கு அப்படின்னா, ஓகே நான் மூவ் ஆன் ஆகிறேன், நீ என்னோட டிவைன் கவுண்டர் பார்ட்னா நீ வந்து என்னை பிடிக்க போகிற, அப்படி இல்லைனா ஐம் கோயிங் டு ஃபைண்ட் மை டிவைன் கவுண்டர் பார்ட். நீங்கள் ஒரு தெளிவான முடிவோடு இருக்கீங்க. அதுதான் இந்த பர்சனுக்கு பெரிய ஒரு ஷாக்கை க்ரியேட் பண்ணி, ஷாக் வேவ் அப்படின்னு. நீங்கள் வித்ட்ரா பண்ணிட்டீங்க உங்கள் எனர்ஜியை கம்ப்ளீட்டாக கூட்டி தள்ளி கதவை சாத்த போகிறீங்க. யூ ஆர் அபவுட் டு க்ளோஸ். நிச்சயமாக நேற்று மார்னிங் ரீடிங்கை பாருங்கள். அதில் வந்து டைம் வந்து எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறத நான் ரொம்ப தெளிவாக சொல்லியிருப்பேன். பார்க்காம இருந்தீங்க, மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கோ அண்ட் வாட்ச் தட் ரீடிங். அதாவது இந்த வீடியோ அப்லோட் ஆனதுக்கு முதல் நாள் காலையில் அப்லோட் ஆகிருக்கும் அந்த வீடியோ. முடிஞ்சால் நான் லிங்க்கை வந்து கீழே போஸ்ட் பண்ணுறேன் டிஸ்கிரிப்ஷனில். ஸோ அதில் வந்து உங்களோட க்ளீனிங் ப்ராசஸ் பக்காவாக போயிட்டுருக்கு. அதுதான் இங்கே. இப்போது 2 கேள்வி கேட்க போகிறோம். இந்த பர்சன்கிட்ட என்ன சொல்ல விரும்புகிறாங்க எக்ஸாக்டாக இந்த நொடி, இந்த ரியலைசேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்போது ஆக்ஷன் எடுப்பாங்க. அவங்க பதப்பசிச்சுட்ருக்காங்க, உங்கள்கிட்ட கம்யூனிகேட் பண்ண துடிச்சிட்ருக்காங்க. ஆக்சுவலாக அந்த பர்சன்கிட்டேருந்து உங்களுக்கு இன்றைக்கி மெசேஜ் வரலாம், வாய்ப்பு நிறையா இருக்குது. உங்களுக்கு மெசேஜ் அனுப்ப துடிச்சிட்ருக்காங்க. இட்ஸ் லைக் இட்ஸ் ஆல் அபவுட் ஸ்வோர்ட் வந்து கம்யூனிகேஷன், எஸ்பெஷலி மொபைல் சேட், இல்லைனா வந்து மொபைலில் காண்டாக்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பு நிறைய. 3 ஆஃப் பென்டிகிள்ஸ் பிளான் பண்ணிட்டுருக்காங்க, டிஸ்கஸ் பண்ணிட்டுருக்காங்க ஃப்ரெண்ட்ஸோட. ஸ்டார்ட் யுவர் மார்னிங் வித் அ ஸ்மைல். ஒரு சர்ப்ரைஸ் இருக்குது உங்களுக்கு நிச்சயமாக. இந்த பர்சன் வந்து ரியலைஸ் பண்ண அந்த நொடி அன்னைக்கு இல்லைனா அடுத்த நாள் உங்களுக்கு கம்யூனிகேஷன் வரும். இவ்வளோ நாள் நீங்கள் கோ த்ரூ பண்ணது எல்லாமே வந்து ஒரு இட்ஸ் லைக் எல்லாமே நல்லதுக்கு தான் அப்படின்னு நீங்கள் நினைக்கிற தருணமும் வரும். மேபி இந்த ஒர்க் பிளேஸ் வந்து ரொம்ப ரிலேட்டடாக இருக்குது. இது பார்க்க நிறைய பேருக்கு வந்து இது ஒர்க் பிளேஸ் லவ்வாக இருக்கும். இல்லை 2 பேரும் கூடிய சீக்கிரம் கொலாபரேட் பண்ண போகிறீங்க. காதலியாக இருக்கலாம், கரியர்லையாக இருக்கலாம், சம்திங். பட் கொலாபரேஷன் ஃப்ரெண்ட்ஸோட ஹெல்ப்போடு, இல்லைனா வந்து அவங்களோட கொலீக்ஸோட ஹெல்ப்போட, இல்லைனா பிரபஞ்சத்தோட சப்போர்ட்டோடு இது நடக்க போகுது. சூழ்நிலை தான் காரணம், சூழ்நிலை தான் முடிவெடுக்க போகுது. இது ஃப்ரெண்ட்ஸா, இல்லை வந்து உங்களோட கொலீக்ஸா, இல்லை பிரபஞ்சமா அப்படிங்கிறத. ஸோ யூஆர் சேஃப் அவ்வளோதான் உங்களுக்கு புரிய வேண்டியது. அடுத்த ஒரு கேள்வி என்னென்னா, அவங்க தவறுங்களை ஒப்புக்கிட்டு உங்களோட புதிய தொடக்கத்துக்கு தயாராக இருக்க போகிறாங்களா, இல்லைனா ஈகோ இன்னும் காட்ட போகிறாங்களா? ஏன்னா இங்கே வந்து அவங்க போயிருக்காங்க, நீங்கள் வந்து கழுவித்தல் நிலைமையில் இருக்கீங்க. யூஆர் ஃபோக்கஸிங் ஆன் யுவர் செல்ஃப். நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க, அவங்க என்ன பண்ணுவாங்க. 8 ஆஃப் பென்டிகிள்ஸ், ஒர்க்கிங் ஹார்ட். இந்த மனுஷனை நீங்கள் ஆனாலும் ரொம்ப தான் படுத்தி வச்சுருக்கீங்க. தி ஃபூல், நியூ பிகினிங். இந்த பர்சன் ரொம்ப தெளிவாக இருக்காங்க. இந்த புது ஆரம்பத்துக்கான அஸ்திவாரத்தை ஆல்ரெடி போட்டாச்சு. இனிமேலாம் போடுறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. யூ ஆர் மை சன்ஷைன், போதுமா, முடிஞ்சு போச்சு. நீங்கள் தான் அவங்களோட வெளிச்சம், சந்தோஷம், அவங்க வாழ்க்கைக்கான ஒரு ஹோப் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் தான். இதில் வந்து உங்களை நோக்கி வர்றது மட்டும் தான் அவங்களோட தலையாய கடமை. அதில் வந்து உங்களுக்கு எந்த சந்தேகமும் தேவையில்லை. அதில் வந்து அவங்க ரொம்ப ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. நோ ப்ராப்ளம். இவ்வளோ நல்லா ஜகிள் பண்ணியிருக்கலாம், நீங்கள் வேணான்னு போயிருக்கலாம். தட் இன்டிமேட் மூமெண்ட், ஒரு மூமெண்ட் அவங்கள அப்படியே சாச்சிருச்சு. இது வந்து ஒரு ஃபஸ்ட் கிஸ்ஸாக இருக்கலாம், இல்லைனா வந்து ஃபஸ்ட்டு டச்சாக இருக்கலாம், இல்லைனா நீங்கள் அந்த மாதிரிலாம் எந்த ட்ராமாக்குள்ளேயும் போகலை. இட்ஸ் லைக் ஒரு சேஃப் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி நீங்கள் காதல் அப்படின்னா நீங்கள் மனசை தொட்ட அந்த நொடி, அவங்க மனசை நீங்கள் அப்படியே உலுக்கியிருக்கீங்க, அந்த நொடி தான். ஸோ திஸ் இஸ் அ பியூட்டிஃபுல் ரீடிங். ஜெய் சாரம், காட் பிளஸ் யூ.